உங்களுடைய பார்வை. சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளரா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஊடகவியலாளர் தான். இன்று ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது அடையாளப்படுத்தப்படுபவர்கள் செய்ய ஒத்துழைக்காத பல விடயங்களை அவர் செய்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒருவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை மேலெழுந்த வாரியா வைக்கிற ஒரு ஆளை நீங்கள் ஊடகவியலாளர் சொல்றீங்க. இன்றைக்கு அவருக்காக காய்ச்சி சாந்தன் விடுதலையாகி செல்வதற்கான மிகப்பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த சிறப்பு முகாம்களுக்குள் இருந்துதான் இந்த போதைப் பொருள் கும்பல்கள் ஆபரேட் ஆகுது என்ற விஷயத்தை சொல்லி சவுக்கு சங்கர் சொல்றது எல்லாம் உண்மையா? என்னுடைய பிரச்சனை என்னவா இருக்குது என்ற சவுக்கு சங்கரை விட காவல்துறையை நம்பலாமா? சங்கர் எல்லாத்தையும் பகுத்தறிவோட செய்தார் என்றும் ஒரு கஞ்சா போதை வசம் எடுத்துக்கொள்ள நபர். இவர் ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்திருக்கிறார். இவர் ஒரு ஊழல் செய்திருக்கிறார். கோடியாக பணம் சேர்த்திருக்கின்றார். வோல்டேர் சொன்னது போல உன்னுடைய கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உன்னுடைய கருத்தை வைக்கிறதுக்கான அந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கத்தான் வேணும். அதுக்கு அப்பால அண்மையில் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் பகுதியிலே இருக்கின்ற ஒரு தண்ணி தொட்டியில் மெலத்தை கொண்டே கலந்தார். இந்த சமூக நீதி திமுக அரசு என்ன நடைமுறையை எடுத்து? வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் தேசம் திரைக்கு புதியவரான ஒருவரை சந்திக்கின்றோம். குறிப்பாக இவ்வளவு காலமும் நாங்கள் இலங்கை அரசியல் மற்றும் புலம்பெயர் நாட்டு அரசியல் பற்றி கதைத்தினாங்கள். இன்றைக்கு முதல் தடவையாக தமிழகத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சவுக்கு சங்கர் பற்றின ஒரு உரையாடலை இங்கு நடேசன் வந்திருக்கின்றார். நடேசன் ஒரு ஆய்வாளர் மற்றும் தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பின் செயற்பாட்டாளர், அரசியல் செயற்பாட்டாளர். வணக்கம் நடேசன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் நேயர்களே. முதல்ல நடேசன், சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளரா? இந்த கேள்விதான் பலருக்கு பிரச்சனையா இருக்கு என்று நினைக்கிறேன். முக்கியமான கேள்வியும் கூட. ஊடகவியலாளர் என்பதை எவ்வாறு வரையறுக்க முடியும், யார் வரையறுப்பது என்பதிலிருந்துதான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஐக்கிய ராஜ்யத்தை பொறுத்த மட்டில் இங்கு பத்திரிகையாளர் ஊடகவியலாளருக்கான சங்கம் இருக்கின்றது, நேஷனல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் இருக்கின்றது. அங்கு உரிமம் பெற்றவர்களை ஜேர்னலிஸ்டாக, பத்திரிகையாளர்களாக, ஊடகவியலாளராக, பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டில் நாங்கள் அதுல பதிவு செய்யணும். அதுகளுக்கெல்லாம் அப்பால் உங்களுடைய பார்வை, உத்தியோகபூர்வ பதிவுகளை விடுத்து உங்களுடைய பார்வையில் நீங்கள் அவரை ஒரு ஊடகவியலாளராக பார்க்க. அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப இந்த பதிவுகள் இங்கு ஒரு விதமாக இருக்கின்றது, அங்கு பல்வேறு சிக்கல் இருக்கின்றது. அப்ப ஒரு பார்வையில் எவ்வாறு ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக பார்க்க முடியும் என்றால், நீண்ட காலமாக நான் சவுக்கு சங்கரை அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன் சொல்லலாம். அதாவது முதலாக சவுக்கு என்ற இணையதளத்தை அவர் ஆரம்பித்த காலம் தொட்டு அன்று இருந்த சிக்கல்கள், அதன் பின்னரான அவருடைய கைதுக்கு பின்னர் தான் அவர் இந்த இணையதளத்தை ஆரம்பிக்கிறார். அன்றிருந்து பார்க்கும் வரை அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஊடகவியலாளர் தான். இன்று ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது அடையாளப்படுத்தப்படுபவர்கள் செய்ய விரும்பாத அல்லது செய்ய ஒத்துழைக்காத பல விடயங்களை அவர் செய்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விஷயம். அதாவது பல்வேறுபட்ட ஸ்கேம், பல்வேறுபட்ட ஊழல்களை, பல்வேறுபட்ட அரசியலில் நடக்கின்ற தகுடு தத்தங்களை, சமூகத்தில் நடக்கின்ற தகுடு தத்தங்களை, அதிகார மட்டத்தில், அதிகார வர்க்கத்தில் நடக்கின்ற தகுடு தத்தங்களை எந்த ஒரு பிரஜடிஸும் இல்லாமல், எந்த ஒரு முன் அனுமானமும் இல்லாமல், பக்கச்சார்பும் இல்லாமல் அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதன் அடிப்படையில நான் அவரை ஒரு ஊடகவியலாளராக, ஒரு ஊடகவியலாளர் செயற்பாட்டில் இருப்பவராகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் அவரை ஊழல் மோசடிகளை வெளியில கொண்டு வந்ததாக சொல்றீங்க. ஆனால் அவர் மீதும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. மற்றது அவர் அதிகாரத்துக்கு துணை போய்த்தான் இந்த பல செயற்பாடுகளை செயற்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு ஊடகவியலாளர் என்பதற்கு மேல அதிமுக கட்சியினுடைய ஒரு செயற்பாட்டாளராகத்தான் அறியப்படுகிறார் இல்லையா? உண்மையிலே பார்க்க போனால் சவுக்கு சங்கர் அதிமுக மீது, அதான் சொன்னேன், சவுக்கு என்ற இணையதளத்தில் தான் முதல் ஆரம்பித்தார். யூடியூப் வந்தது பிறகுதான் மிகப்பெரிய பிரபல்யமானார். யூடியூபில் கதைக்க வலிக்கிட்டதன் பிறகு பின்னர் தான் மிகவும் பிரபல்யம் அடைந்து கொண்டு போனார். முக்கியமாக ரெட்பிக்ஸ் என்ற யூடியூப் தளம் முதலாக அவருடைய அதிகமான நேர்காணல் அதில் வந்துதான் பிரபல்யமானது. பிரச்சனை என்னவாக இருக்குது என்றால், அவருடைய எழுத்தில் ஜெயலலிதா அவருடைய ஊழல் தொடர்பாக, ஜெயலலிதாவுடைய வழக்கு தொடர்பாக மிக நீண்ட கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கின்றார். அதிமுக தொடர்பான பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்திருக்கின்றார். கடந்த எடப்பாடி தலைமையிலான ஆட்சியின் போது கூட அதிமுக மீதான பல்வேறுபட்ட விமர்சனங்களை அவர் வைத்திருக்கின்றார். அப்போது திமுகவில் இருந்து பலர் அவரை சந்தித்திருக்கின்றார்கள். திமுகவுடன் மிகவும் இணக்கமாக அவர் இருந்திருக்கின்றார். அதிமுகவினுடைய ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படையாக வைத்திருக்கின்றார். போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை வைத்திருக்கின்றார். இது
எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஆட்சியில் ஒரு ஆட்சியில் இருக்கும் அரசுக்கு அல்லது ஆட்சியில் இருப்பவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்று அது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுகவினுடைய அட்டூழியங்களை வெளிப்படுத்தி இதை விட இது பெட்டர் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லுகின்றார். அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவ்வாறுதான் இதனை புரிந்து கொள்ள தேவை இருக்கின்றது. இன்று வெளிப்படையாக அவர் இதை விட அதிமுகவினுடைய இந்த குடும்ப ஊழல் நிறைந்த ஒரு வலுவற்ற தலைமை கொண்ட இந்த ஆட்சியை விட அதிமுகவினுடைய ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லை, பிஜேபியுடன் இருந்து வெளியேறிவிட்டால் எவ்வளவோ பரவாயில்லை என்ற விடயத்தை இன்று அவர் முன்வைக்கின்றார். மற்றது அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு, இந்த ஊழல் குற்றச்சாட்டு, காசு வாங்கினார், புரோக்கராக செயல்படுகின்றார் என்றவை எல்லாமே குற்றச்சாட்டு தான். உண்மையிலே எல்லோரும் சொல்லுகின்றார்கள் இவ்வாறு ஒன்று நடந்திருக்கின்றது, இவ்வாறு அவர் காசு வாங்குகின்றார், அண்ணாமலை அதிமுகவுடன் காசு வாங்குகின்றார், பல்வேறுபட்ட கோடிகளில் அவருக்கு சொத்து இருக்கின்றது. ஆனால் இவற்றை எதையுமே அவர் மறுக்கவும் இல்லத்தானே. அவர் பெண்கள் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை கூட அவர் மறுக்கலத்தானே. இப்பதான் இந்த குற்றச்சாட்டு அதிகமா அவர் அதுக்கு அதை சில அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவர் பொது வழியிலே பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் குற்றச்சாட்டுகள் எதுவுமே வழக்காக்கப்படவில்லை. முதலாவதாக இந்த குற்றச்சாட்டுக்குமே இது இன்று கைது செய்யப்பட்டிருப்பது கூட அவர் மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்ட வழக்குகளும் வழக்காக்கப்படையில்தானே, அவரும் குற்றச்சாட்டு தானே வைக்கிறேன். அதுதான் நான் சொல்லுகின்றேன். என்ன இதில் என்ன பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் அங்கு இருக்கின்ற ஊடகவியலாளர் அவர் மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற நான் சொல்லுகின்றேன் என்றால் அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்பது ஒரு அதிகாரத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு, ஒரு ஆட்சியில் இருக்கும் ஒரு சிஸ்டத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அதிகாரத்தோடு சேர்ந்துதானே கன்னடத்தில் செய்திருக்கிறார். ஸ்ரீமதி கொலை கொலையெல்லாம் அவர் எல்லாம் நியாயப்படுத்தி இருக்கிறார். அதுக்குதான் நான் வாரன் சம்பவங்களை அவர் நிகழ்வு என்று சொல்லி இருக்கிறார். அதுக்குதான் நான் வாரன். அப்ப இது ரெண்டு விஷயம் பார்க்கிறது. ஒன்று அவருடைய ஊடகத்தில் அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அவரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள், நீங்க சொல்லுகின்ற ஸ்ரீமதியினுடைய சம்பவம், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மற்றும் ராம்குமாருடைய வழக்கு, ராம்குமாருடைய அந்த கொலை, ராம்குமார் சுவாதி வழக்கு, சுவாதி என்ற பெண் கொல்லப்பட்டது, அது ஒரு RSS, சுவாதியினுடைய குடும்பம் ஒரு RSS பின்னணி கொண்ட குடும்பமாக இருந்திருக்கின்றது. மற்றது அதைவிட முக்கியமாக இவற்றை மட்டுமே இன்று பெருமளவு ஊடகங்களில் பேசுகின்றார்கள். அதைவிட முக்கியமாக தமிழ் தேசிய போராட்டம் மீது அல்லது விடுதலை புலிகள் மீது மிகவும் காட்டமான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார். அண்மையில் இந்த கைது செய்யப்பட்ட இந்த போதை கும்பல் என்பது ஆபரேட் ஆவதற்கு தமிழ்நாடு உகந்ததா இருந்ததற்கு காரணம் கடற்புலிகளாக செயற்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் விரிவாக இந்த கடல் பாதைகள் தெரியும், அதனூடாக அவர்கள் இந்த கடத்தல் கும்பலுக்கு உதவினார்கள் என்று சொன்னார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சாந்தன் விடுதலையாகி செல்வதற்கான மிகப்பெரும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த சிறப்பு முகாம்களுக்குள் இருந்துதான் இந்த போதைப் பொருள் கும்பல்கள் ஆபரேட் ஆகுது என்ற விஷயத்தை சொல்லி, அப்படிப்பட்ட ஒருவரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை மேலெழுந்த வாரியா வைக்கிற ஒரு ஆளை நீங்கள் ஊடகவியலாளர் சொல்றீங்க. இன்றைக்கு அவருக்காக காய்க்கிறீங்க. அதைத்தான் நான் சொல்ல என்னண்டா, அவர் ஊடகவியலாளர்கள் என்று சவுக்கு சங்கரை விட்டு விடுங்கள், ஊடகவியலாளர் என்ற பொதுவாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக இந்தியாவிற்குள்ளும் சரி பல இடங்களிலும் சரி அவர்களுக்கு ஒரு சார்பு தன்மை இருக்கு. இந்த சார்பு நிலையில் இருந்தும் அவர்கள் பேசுவது, தவறான விஷயங்களை பேசுவது, தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவதும் இருக்கின்றது. அதை நாங்கள் மறக்க முடியாது. அதனாலேயே ஒருவர் தவறானவர் என்றோ அது குற்றம் சம்பந்தப்பட்டது என்றோ ஒரு குற்றவியலாக அவருடைய நிலைப்பாடுகளை விமர்சிக்கலாம். இன்று பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகவியல் என்பது அல்லது ஊடகவியலாளர்கள் என்பது அல்லது ஊடகங்கள் என்பது அங்கிருக்கின்ற திமுகவின் அரசிற்கு சார்பானதாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு சார்பு நிலையில் தான் இருக்கின்றது. அங்கு நடக்கின்ற பெரும்பாலான விடயங்கள் வெளியில் தெரிவதில்லை. அங்கு உண்மையை சொல்ல போனால் பல கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கின்றது. அதை பற்றிய பெரிய பேச்சுகள் அங்கு பேசுபொருளாக்கப்படுவதில்லை. ஒரு சார்பு நிலையில் தான் இயங்குகின்றனர். அதற்காக அவர்களை ஊடகவியலாளர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஊடகவியல் தர்மத்தோடு நீங்கள் செயற்படுகின்றீர்களா என்ற கேள்வியை முன்வைக்க முடியுமே தவிர அதனால் அவர்கள் ஊடகவியலாளர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்று சொல்ல வரும் விஷயம் என்றால், சவுக்கு சங்கருடைய அவருக்கு ஆதரவாகவோ அல்லது அவர் சொல்லுகின்ற அனைத்து விடயங்களையும் ஏற்றுக்கொள்வதாகவோ நான் என்னுடைய நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை. அவர் ஊடகவியலாளரா என்றால் அவர் ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்றார். என்ன பிரச்சனை என்றால், இந்த யூடியூபில் இருப்பவரை ஊடகவியலாளர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஊடகவியலாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஊடகவியல் என்பது கேட்பார்கள், நீங்கள் படித்திருக்கின்றீர்களா என்ற விஷயத்தை கேட்பார்கள், பெரிய மீடியாவில் வேலை செய்கிறீங்களா என்று கேட்பார்கள். இது போன்ற விஷயங்களை முன்வைத்து தனிமனித தாக்குதல்களை செய்வதற்கின்றது. ஆனால் சவுக்கு சங்கர் மீதான இன்னொரு பக்கம், சவுக்கு சங்கர் நீங்க சொல்வது போல் போலீஸிற்கு ஆதரவான தகவல்களை, முக்கியமா ஸ்டெர்லைட் விடயத்தில்
போலீஸிற்கு காவல்துறைக்கு ஆதரவாக அது ஒரு என்ன சொல்வது, ஒரு குறிபார்த்து சுடவில்லை, அந்த நபர்களை குறிப்பிட்ட அந்த நபர்களை நோக்கி சுடவில்லை, இது ரேண்டமாக சுட்டார்கள். அங்கு நக்சலைட்டினுடைய ஒரு நக்சலைட் ஆதரவாளர்களுடைய நக்சலைட்டுகளுடைய ஊடுருவல் உண்மையாகவே இருந்தது. அதனால் தான் அங்கு ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி ஒரு ஆதரவு நிலையில் இந்த கருத்தை கூட அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவா இருக்கின்றார் என்றால், சவுக்கு சங்கர் இதற்காகத்தான் இன்றைக்கு தண்டிக்கப்படுகின்றாரா? அப்படி என்றால் இந்த மாதிரி சமூக விரோத கருத்துக்களை அல்லது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொன்னதற்காகத்தான் இன்று தண்டிக்கப்படுகின்றாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதிலிருந்துதான் என்னுடைய பார்வையை நான் முன்வைக்கின்றேன். மற்றது, சவுக்கு சங்கர் அன்று போலீசிற்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார் என்று சொல்லி சவுக்கு சங்கரை ஒரு பத்திரிகையாளர் இல்லை என்று சொல்பவர்கள் அல்லது அவருடைய கைதை அவர் மீதான காவல்துறையின் வன்முறையை ஆதரிப்பவர்கள் எல்லோரும் சவுக்கு சங்கர் செய்ததான் இன்றைய செய்யணும். அதையும் போலீஸ் வன்முறை ஆதரிக்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் உங்கள் கருத்துக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை வைக்கும் ஒரு நபரை போலீஸ் வன்முறை செய்தால் அதை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். உங்களுடைய பக்கம், என்னுடைய பக்கம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவானதில்லை, போலீஸ் வன்முறைக்கு எதிரான அந்த விடயத்திலிருந்து தான் நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். சவுக்கு சங்கர் என்ன செய்கிறாங்க, தமிழகத்தை பொறுத்தவரையில ஒரு தரப்புல இருந்து அவரை ஒரு உத்த சங்கர் என்று சொல்ற அளவுக்கு ஊடகங்கள் கணக்க விவரிச்சிருக்குது. அவருடைய கூட பயணித்த பிரதீப் என்றவர் கூட அந்த மாதிரி தான் அந்த கருத்தை வச்சிருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னென்றால், சமூக வலைத்தளங்கள் வந்து இன்றைக்கு பிரஜைகள் ஊடகவியல் என்ற அளவுக்கு போயிட்டு, ஆனால் ஊடகவியலாளர்கள், இந்த யூடியூப்பாளர்கள் ஊடகவியலாளரா என்ற கேள்வி எங்க வருது என்றால், அவர் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு சார்பாக அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த செய்திகளை வெளியிடுறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே. அப்ப ஏற்கனவே இவர் மீது பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீதிமன்றத்தால கூட அவர் பெண்களுக்கு எதிராக இப்படி கதைக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அந்த பிணைக்கு பிறகுதான் அவர் திருப்பியும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறேன். நடேசன் மற்றது நீங்கள் முதலே சொன்ன மாதிரி தூத்துக்குடி சம்பவத்துல நக்சலைட் என்ற எண்ணத்துல, அதாவது புரட்சிகர சக்திகளுக்கு எதிராகத்தான் அவருக்கு செயற்பாடுகள் இருக்கு. நடேசன் ஒரு புரட்சிகர முற்போக்கான பாதையை தெரிவு செய்யற நடேசனுக்கு ஏன் இதுல இவ்வளவு காரணம்? இதுக்கு மேல பல்வேறு வன்முறைகள் நடக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல போலீஸ் நிலையங்கள்ல பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அப்படி பல சவுக்கு சங்கருக்கும் தமிழ்நாட்டு போலீஸுக்கும் அல்லது திமுகவுக்கும் இடையில நடக்கிற சண்டை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆளும் குழுமத்துக்குள்ள நடக்கிற பிச்சு பிடுங்கள் தானே. அதுக்குள்ளேயே நீங்கள் இவ்வளவு ஆழமாக இருங்க வேண்டியிருக்கு. இல்லை, நான் அதாவது இது ஊடகவியலாளரா, அவர் ஊடகவியலாளர் அதிமுகவுடன் காசு பெற்றாரா என்ற விடயங்களுக்குள் நான் செல்லாமல், அப்படி அவர்கள் சொல்வது போல அவர் பெற்றுக்கொண்டே செயல்பட்டவராக கூட இருக்க, அல்லது இவர்கள் சொல்வது போல அவர் மஞ்சள் பத்திரிகையாளராகவே இருக்க. இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் என்றால், அவர் இதற்கு முன்னர் அவரை சிறைக்கு சென்றதற்கு காரணம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்ற நீதிபதி ஜி சுவாமிநாதனை பற்றிய அவரை பற்றிய ஒரு கருத்து சொல்லி அந்த ஜி சுவாமிநாதனை அந்த வழக்கை எடுத்து உள்ளே கொண்டு வந்திருந்தார். அதற்கு முதலாக இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போதுதான் இவர் கைது செய்யப்படுகிறார். இந்த பெண் காவலாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் கைது செய்யப்படுகின்றார். இதில் கூட நீங்க பிரதீபை பற்றி கூட சொல்லியிருந்தீங்க. இதில் எப்படி என்று சொன்னால், பிரதீப்பும் கைது செய்யப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர். அதற்கு பின்னர் அவருடைய நிலைப்பாடு சங்கரிடம் இருந்து பிரிந்து சென்றார். பிரிந்ததுக்கு பின்னர் இன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கின்றார். இதில் அதற்குள் அதன் உண்மை சம்பவம், உண்மை தொடர்பான விஷயங்களுக்குள் நான் போகவில்லை. ஒருவர் பிரிந்து சென்று விட்டு பல்வேறுபட்ட விடயங்களை சொல்வது என்பது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. எனக்குள் நீங்கள் இன்று பலர் இந்த யூடியூபில் பேசுகின்றார்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஏன் இதைவிட சவுக்கு சங்கரை விட மோசமாக கிசு கதைப்பவர்கள், கொசிப் கதைப்பவர்கள் எல்லோரும் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் சவுக்கு சங்கருடைய ஃபாலோவிங் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அதற்குள் சவுக்கு சங்கர் பல விடயங்களை அதுக்காகத்தான் இப்படி கதைக்கிறதுன்றது தன்மையும் இருக்குதான். இல்லை, என்னென்றால் அதற்குள் ஒரு முற்றுமுழுதாக அவர் ஒரு விஷயத்தை பொய்யா, அதற்குள் உண்மையும் இருக்கின்றது என்றதான் எனக்கு பார்க்க தோணுகின்றது. அதிகார வர்க்கங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை அது இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சித்தாந்தத்திற்கும் என்னுடைய அரசியல் பார்வைக்கும் சமூக பார்வைக்கும் எதிரானவராகத்தான் சவுக்கு சங்கருடைய பார்வை இருக்கின்றது. அவர் ஒரு முதலாளித்துவ ரிஃபார்ம், ஒரு முதலாளித்துவ சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், ஒரு ரிஃபார்மிஸ்டாகத்தான் அவர் தன்னுடைய அரசியலை காட்டிக்கொள்கிறார். அவர் புரட்சிகர சித்தாந்தங்கள் கூட கேள்விக்குறி தன்னை அப்படித்தான் காட்டிக்கொள்கிறார். அப்படித்தானா இருக்கார் என்பது கூட கேள்விக்குறிதான். சரி, அதற்கு நான் போகவில்லை. ஆனால் என்னுடைய பார்வை என்பது, நானே இந்த விடயத்தில் பல விஷயத்தை சொல்ல வருகின்றேன் என்றால், இன்று முக்கியமாக திமுக அரசு
நீ அதிமுக அரசு இருந்த பொழுது அதிமுக அரசு மீதான விமர்சனம் என்பதை எல்லா மீடியாக்களும் எல்லா ஊடகங்களிலும் ஷவுக்கு சங்கர் உட்பட பலரும் பேசிக் கொண்டுதான் இருந்தார். அவர்கள் மீது சேற்று வாரி இறைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த பல்வேறுபட்ட சிலர் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஊடகங்கள் அனைத்துமே இவர்களால் வாங்கப்பட்ட ஊடகங்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களை பார்த்தால் பெருமளவான ஊடகங்கள் கிட்டத்தட்ட 98% ஊடகங்கள் திமுக சார்பான ஊடகங்கள், அதன் ஊடகவியலாளர்கள் உள்ளே இருக்கின்றனர். பாஜகவிற்கு தமிழ்நாட்டிற்கு ஊடகங்கள் இருக்கின்றன என்றால், பெரும் ஊடகங்கள் இருக்கின்றது என்றால் கைவிட்டு விரல் விட்டு சொல்லிவிடலாம். அங்கு அவ்வாறு இல்லை. அதிமுகவிற்கு ஜெய் தொலைக்காட்சி அப்படி என்று சொல்லப்படுகின்ற கொஞ்சம் ஊடகங்கள் இருக்கின்றது. அதை விடுத்து இந்த சமூக வலைத்தளங்களில் இயங்குபவர்களை கூட இன்று ஏதோ ஒரு வகையில் இந்த திமுக அணி என்றது ஹைஜாக் பண்ணியிருக்கின்றனர். இவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் ஏன் சவுக்கு சங்கருடைய ஃபாலோவிங்கை பற்றி சொன்னேன் என்றால், சவுக்கு சங்கரை டிஃபேம் பண்ணுவதற்கு அல்லது திமுக மீதான இந்த குரலை ஒழித்து கட்டுவதற்கும் பல்வேறுபட்ட முயற்சிகளை அவர்கள் செய்தார்கள். மிக பெருமளவிலான யூடியூபர்ஸ் அதற்காக காசு கொடுத்து இறக்கப்பட்டார்கள். அவர்களும் காசு கொடுத்துதான் இறக்கப்பட்டார்கள். சவுக்கு சங்கர் மட்டுமல்ல, அங்கு காசு என்பது அதிகமாக கொடுப்பது உண்மையாவே திமுக தான். மிக பெருமளவில் இறக்கப்பட்டார்கள். அதுக்கு மேலால மோடியின் இந்த கேம்பெயின்ல மோடி தான் உலகத்திலேயே மிக கூடுதலாக யூடியூப்புக்கு, அதாவது சோசியல் மீடியா ப்ரொமோஷனுக்கு செலவழித்திருக்கிறார். அது உண்மையா இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ள அவ்வாறு செய்வதில் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும். எவ்வளவு காசை கொட்டி செய்தாலும் தென்னிந்தியாவில் அவர்களுடைய அந்த மாற்றம் என்பது பெருமளவு நிகழாது என்று தெரியும். அவர்கள் அதை விடுத்து கிரவுண்ட் லெவலில் வேறு அளவில் வேலை செய்கின்றனர். ஆனால் திமுகவினுடைய இந்த நிலைப்பாடு என்பது திமுக ஒட்டுமொத்தமாகவே நான் பார்க்கின்ற வரையில் பெரும் ஊடகங்கள் சரி, இந்த சோசியல் மீடியா தளங்கள், யூடியூப்ஸ் என்ற இதில் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பவர்களை தங்கள் கைகளுக்குள் போட்டிருக்கின்றது. திமுக எதிர்ப்பு சார்ந்த பல விடயங்கள் வெளியிலே வருவதில்லை. இதில் பொய்யை கலந்தும் பல விடயங்களை கலந்தும் சொல்பவராக சவுக்கு சங்கர் அறியப்படுகின்றார். அவருடைய விஷயங்களில் ஃபேக்ட் செக்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனாலும் அவர் ஒரு விஷயத்தை வெளியில் வைக்கின்றார். ஒரு ஜி-ஸ்கொயர் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அவர் வெளியில் வைத்தார். அதில் அவருடைய சொன்ன தகவல்கள் 100% உண்மையாக இல்லாவிட்டாலும் ஜி-ஸ்கொயருக்கும் திமுக அரசுக்கும் நடந்த டீல் என்பது ஒரு வெளிப்படையாக எல்லோருக்கும் வெளியில் கொண்டு வரப்பட்டது. அப்ப இவ்வாறான ஒரு தளங்களிலே இவர்கள் முடக்குவதற்கு இயன்றளவு முயன்றார்கள். எதுவுமே முடியாத பட்சத்தில் இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் முற்றுமுழுதாக இது ஒரு திமுக எப்படியாவது இவரை வெளியிலே கொண்டு வர விடக்கூடாது என்பதற்காக போடப்பட்ட வழக்கு. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இது வெறுமனவே சவுக்கு சங்கர் மீதான ஒரு வழக்கு இல்லை. இன்று தற்போது நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கின்றது என்று சொன்னால், இதன் சவுக்கு சங்கர் மட்டுமல்ல, ஃபெலிக்ஸ் ஜெராட்டையும் அரெஸ்ட் பண்ணி இருக்கின்றார்கள். சட்டப்படியே ஃபெலிக்ஸ் ஜெராட்டை கைது செய்ய முடியாது. சட்டத்துக்கு புறம்பான ஒரு கைது. அவர் அந்த தளத்தினை, உங்களோட தளத்தில் நான் கதைத்ததற்காக உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த தளத்தினை அவதூறு பேசுவதற்கு அனுமதித்திருந்தால் உங்கள் மீது ஒரு இந்தியாவினுடைய சட்டத்தின்படி உங்கள் மீது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, வாரண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களை அழைக்கத்தான் முடியும். அதன் மீதான விளக்கத்தை தான் கேட்க முடியும். அதன் பின்னர் உங்கள் மீது வழக்கை தொடரலாம். உங்களை ரிமாண்ட் பண்ண முடியாது. அவரை டெல்லியில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக அழைத்து ரிமாண்ட் பண்ணி அந்த வழக்கில் அங்கிருக்கின்ற நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கின்ற என்றால், வெறுமெனவே இதில் பேசுபவர்களை மட்டுமல்ல, இந்த யூடியூப் தளங்களில் பேசுவதற்கு இடம் கொடுப்பவர்களையும் கைது செய்ய வேண்டும், அதனான சட்டங்களையும் இருக்க வேண்டும் என்பது சாதாரணமாக மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு கருத்து சுதந்திரம். இன்று யூடியூப் சரி, சமூக வலைத்தளங்கள் பல்வேறுபட்ட இறுக்கங்களை கொண்டு வந்து விட்டது. மேலும் இறுக்கங்களை கொண்டு வருவதற்கான ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கின்றது. இதில் சவுக்கு சங்கர் சரி பிள்ளை ஊடகவியலாளர் என்ற எல்லாத்தையும் நான் விட்டு விடுவேன். முக்கியமான பிரச்சனை என்ன, சவுக்கு சங்கர் இவ்வாறாக செயற்பட்டிருந்தால், சவுக்கு சங்கர் அன்று தொட்டு இன்று வரை பேசிய விடயங்களுக்காக இதை விட பத்திரிகையாளர்கள், பெண் பத்திரிகையாளர் மேல் இதே மாதிரியான ஒரு அவதூறையும் கேவலப்படுத்தியும் சங்கர் பேசியிருந்தார் என்று வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கை எடுத்து வழக்கை நடத்துங்க. நீங்கள் இந்த கஞ்சா வழக்கு என்பது தமிழ்நாட்டிலே ஒரு பிரபல்யமான வழக்கு. ஒரு முக்கியமான மனித உரிமை ஆர்வலர் சொல்லியிருந்தார், எல்லாத்தையும் ஒழித்து விடுவார்கள், ஆனால் கஞ்சாவை மட்டும் இந்த போலீசார் ஒழித்து விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கஞ்சா வழக்கு என்பது தேவையா இருக்கின்றது. தேவையான நேரத்தில் மக்கள் மீது பிரயோகிப்பதற்கு, அவர்களை கைது செய்வதற்கு இந்த கஞ்சா வழக்கை அவர்கள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று. அப்ப இந்த மாதிரி நீங்கள் இந்த சவுக்கு சங்கருடைய இந்த பிரச்சனையை திமுகவுக்கு எதிராக
பயன்படுத்துறது சரின்னு நினைக்கிறீங்களா? என்னடா இப்ப திமுக அரசுல வந்து பாலும் தேனும் ஒன்று மோடையில நாட்டுல வந்த ஏனைய அரசுகள் போலத்தான் இந்த அரசுகள்லையும், அது இந்த தமிழ்நாடு இல்ல உலகம் முழுக்க இருக்கின்ற அரசுகள் போலத்தான் இவையும் செயற்படி. இப்ப அதுல வந்து இப்ப சவுக்கு சங்கருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு, அந்த 7 வழக்குலையும் திமுக நேரடியா இன்வால்வ் ஆனதாக அல்ல, மறைமுகமாக அவர்களுடைய கை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. இல்ல, திமுக ஸ்டாலின் தானே காவல்துறை என்றவருடைய கட்டில் பட்டில் இருக்கின்றது. இப்ப ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்திலும் சரி, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் சரி, பல்வேறு வன்முறைகள் நடைபெற்ற பொழுது அதை நாங்கள் வெறுமனவே காவல்துறையை மட்டும் கண்டிக்கவில்லை இல்லையா? அன்று அரசுதான் அதற்கு முக்கியமான பொறுப்பாக இருக்கு. அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் காவல்துறை இருக்கின்றது. காவல்துறையை நிர்வாகப்படுத்துவது, நிலைப்படுத்துவதும் அரசினுடைய முக்கிய கடமையா இருக்கு. இவரை கைது செய்த கைதை பாருங்கள் எப்படி நடந்தது. முதலாவது இந்த கைதிகளை பாருங்கள் எப்படி நடந்திருக்கின்றது. சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவில் ரெட்ஃபிளிக்ஸில் வந்து இந்த பெண் காவலர்களை பற்றி அவதூறாக விக்டிம், அதாவது உண்மையில் சவுக்கு சங்கர் அதனை நான் நினைக்கின்றேன் எல்லா துறைகளுக்குள்ளே சரி, உலகம் முழுவதிலும் சரி, இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் அதிகமாக செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் என்பது அதிகமாக இருக்கு. அது பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை மறக்க முடியாது. ஒரு ப்ரமோஷன் வேண்டுவதற்காக சரி, அல்லது தங்களுடன் சில பாலியல் ரீதியான ஒத்துழைப்புகளை செய்தால்தான் உங்களை இந்த துறைக்குள் இருக்க விடுவோம் என்று சொல்லிய மிரட்டல்களும் இவ்வாறான சம்பவங்களும் பல்வேறுபட்ட துறைகளில் நடந்திருக்கின்றது. காவல்துறை என்பதும், அது தமிழ்நாட்டு காவல்துறை என்பதும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் சங்கர் என்ன சொல்லுகின்றார் என்றால், ப்ரமோஷன் இந்த அருண் என்ற டிஎஸ்பி மீது இவ்வளவு பெண் அதிகாரிகள் அல்லது பெண் காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்களை விரும்புவதற்கு காரணம் இவர் மீதான அழகல்ல, இவருடன் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால், ஒத்துழைத்து போனால் ப்ரமோஷன் கிடைப்பதற்காக இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றார். அவரோட அந்த ப்ரமோஷனுக்காக இப்படி எல்லாம் செய்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார், சொல்லுகின்றார். இதற்கு முன்னால் அந்த பெண்களையும் இழிவுபடுத்துறதானே. ஒரு சில பெண்கள் நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, இதை வந்து ஒரு விக்டிம் பிளேமிங்க தான் நாங்க பார்க்கணும். ஒரு சில பெண்கள் நடந்திருப்பார்கள் தாண்டி ஒரு விக்டிம் பிளேமிங் தான். அதை நாங்கள் ஒரு பொதுமைப்படுத்தி சொல்வதும் சரி, அல்லது அவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு இருப்பதே தவறு இல்லையா? அவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு இருப்பது கூட தவறாக இருக்கின்றது. அது ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் தான் இல்லையா? சோ அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இதற்கு முன்னர் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த கைதுக்கு முன்னர் இந்த காணொலி பேசுவதற்கு முன்னர் என்ன நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கின்றது. இவருடைய அலுவலகத்தில் வேலை செய்த சட்ட ஆலோசகராக இருந்த கார்த்திக் என்ற படியனை வந்து, அந்த கார்த்திக் என்ற ஒரு லோக்கல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நினைக்கின்றேன், ஒரு சீட்டிங் கேஸில் 15 போலீசாருக்கு கிட்ட ஒரு மிக பெரிய தூரம் என்று சொல்கிறார்கள். பெரிய அளவு இங்கிருந்து ஒரு 10 மைலோ 15 மைல் தூரம் போய் ஒரு தடாலடியா ஒரு 1 லட்சம் ரூபாய் சீட்டிங் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணுங்க. அப்ப இது என்ன? இது அங்க நடக்கின்ற ஒரு உண்மையான பிரச்சனைக்கான முன்னெடுப்பா, அல்லது பாக்குறீங்கள்? எந்த அரசிட்ட இருந்தும் என்ன சாக்குறீங்கள்? கஞ்சா, ஊழல், கஞ்சா, இந்த மக்கள் விரோத செயற்பாடுகள்ல ஈடுபடுறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் பாக்குறீங்க. அந்த அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நடந்ததுல மிகப்பெரிய தவறு என்னென்றால், அவர் தாக்கப்பட்டது. அவர் வந்து சட்டப்படி அந்த நடவடிக்கைக்கு புறம்பாக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செயலும் இருக்கு. ஆனா இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இவர் தாக்கப்பட்டது என்று சொல்றார். இப்ப உங்களுக்கே தெரியும், சவுக்கு சங்கர் ஒரு மிக பிரபல்யமான ஒரு நபர். அவர் கைதில வச்சிருக்கின்ற பொழுது நீதிபதிகளும் நீதிமன்றம் கூட அவர்கள் கூடுதலான கண்காணிப்பை கொண்டிருக்கு. அப்படி ஒருவர் தாக்கப்பட மாட்டார் என்றது அல்ல. இதுல இவரை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. சவுக்கு சங்கர் சொல்றது எல்லாம் உண்மையா? என்னுடைய பிரச்சனை என்னவா இருக்குது என்றால், சவுக்கு சங்கரை விட காவல்துறையை நம்பலாமா? காவல்துறை வளர்ச்சியால் காவல்துறையும் மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை அவைக்கும் இருக்கு. இதே மாதிரி பல்வேறுபட்ட இடங்கள்ல நடந்திருக்கு. பிரபல்யமானவர்கள் என்றாலும் கூட காவல்துறை எவ்வாறு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இன்று பார்க்க போனால், சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் சங்கர் தான் நலிவுற்றவர். அங்கு சங்கர் தான் அதிகாரம் குறைவானவர். அப்ப சங்கர் எதிர்கொள்ளும் நபர்கள் அல்லது சிஸ்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி. இந்த தாக்குதல் விஷயத்துக்கு வர முன்னம் நானே இந்த கார்த்திகுடைய விஷயத்தை சொன்னேன் என்றால், கார்த்திக் மற்றது லியோ என்று என்னுடன் இணைந்து நான் இருந்த ஊடகத்தில் இணைந்து தமிழ்நாட்டில் இருந்து பணியாற்றியவர். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் பணியாற்றி கொண்டிருக்கோம். அவரும் சவுக்கு மீடியாவில் பணியாற்ற. இவர்
அவர்கள் தொடர்ச்சியாக மிரட்டப்படுகின்றனர். அப்ப இது என்னத்தை காட்டுகின்றது என்றால், இது வெறுமெனவே ஷவுக்கு சங்கரை இந்த வழக்கிற்காக இவர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனார்கள், ஊழலை தடுப்பதற்காக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனார்கள் என்று இல்லை. இது சிஸ்டமேட்டிக்காக டிபிக்கலாக ஒரு காவல்துறை எவ்வாறு அல்லது காவல்துறை அல்லது ஒரு ஸ்டேட் எவ்வாறு தங்களுக்கு எதிராக கதைப்பவரை முடக்குவதற்கு வேலை செய்யும் என்பதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த வடிவம். இதற்கு பின்னர் இந்த தாக்குதலுக்கு வருவோம். இந்த தாக்குதல் விஷயத்தில் அவர் முதலில் தாக்கப்பட்டார் என்று தானே வெளிப்படுத்தி இருந்தார். அதுவும் இதில் மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், மார்க்சிஸ்ட் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற மனிதன் போன்றவர்கள் எல்லோரும் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவ்வாறு தாக்கப்பட மாட்டார் என்று சான்றிதழ் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்தியாவினுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் என்பதும் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது எவ்வாறு இயங்குகின்றது, எவ்வாறு பல கொலைகளை ஒரு ஜுடிஷியல் கில்லிங்காக எவ்வாறு பல கொலைகள் நடந்திருக்கின்றது என்பதை வரலாற்று நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுதுதான் அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். முதலில் அதனை மறுத்தவர்கள், பிறகு அவர் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணப்பட்ட பின்னர் காயங்கள் இருந்திருப்பது என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அங்கிருக்கின்ற கைதிகள் அவரை தாக்கினார்கள், அதனால் கை உடைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். முதலில் நீங்கள் சொல்வது போலதான் இதனை நம்பலாமா என்று சொன்னார்கள். பிறகு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, நீதிமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அவருடைய கை உடைக்கப்பட்டது. அது அவர் பெண் காவலரிடம் கை தொலைபேசியினை கேட்டார். அதன் போது நடந்த சச்சரவில் உடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது கைதிகள் தாக்கியதால் உடைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார். இதில் எதை நம்புவது? ஷவுக்கு சங்கரை நம்புவதா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கு நன்றாக தெரியும் தன்னை போலீசார் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று தெரியும். காவல்துறை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படும் ஒரு நபர் கஞ்சாவை கொண்டு திரிவாரா என்பதே ஒரு சராசரியான ஒரு கேள்வி, சராசரி மனிதனுக்கு வர வேண்டிய கேள்வி. அதற்கு பின்னால் இவ்வாறு தொடர்ச்சியாக வழக்கு போட்டுக்கொண்டு மிகவும் மோசமாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் அங்கிருக்கும் ஒரு பெண் காவலரிடம் உங்களுடைய தொலைபேசியின் இலக்கத்தை தருகிறீர்களா என்று கேட்பது சாத்தியமா? ஒரு சாதாரண மனிதனால் இது சாத்தியப்படுமா என்ற பகுத்தறிதல் இல்லாமல் தான் பலர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பகுத்தறிவோடு செய்தார் என்றும் இல்லை, செயற்பாடுகள் எல்லாத்தையும் பகுத்தறிவோடு தான் செய்தார் என்றும் இல்லை. அவருடைய செயற்பாடை விடுங்கள், இன்று இருக்கின்ற சூழ்நிலையை நான் சொல்லுகின்றேன். இன்று உள்ளுக்கு இருந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்களை வெளியில் விடுவது என்பது இன்று என்ன செய்ய யோசிக்கின்றார்கள் என்றால், ஷவுக்கு சங்கர் மீதான இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்றதை விட இதனை வைத்துக் கொண்டு பெருமளவில் ஊடக பிரச்சாரம் செய்கின்றார்கள். அவர்களை பொறுத்து இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த திமுக சார்பான பெருமளவான ஊடகங்கள், யூடியூப்கள் என்ன முக்கியமாக இவரை பற்றிய இந்த விஷயங்களை, ஒரு கஞ்சா போதை வசதி எடுத்துக்கொள்ள நபர், இவர் ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்திருக்கின்றார், இவர் ஒரு ஊழல் செய்திருக்கிறார், கோடியாக பணம் சேர்த்திருக்கின்றார் என்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பரப்பிக்கொண்டே இருக்கின்றார். இது உண்மைதான். இது என்னென்றால், இது தமிழகத்துல மட்டுமில்லை, சர்வதேச ரீதியாக எடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பதிவுகள் ஏற்றினாலோ அது சம்பந்தமான விஷயங்களையோ சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு தூரம் முடக்கிலுமோ அவ்வளவு தூரம் முடக்கி கொண்டு கருத்து சுதந்திரம் என்றது அவர்களுடைய கருத்துக்களை வெளியில கொண்டு வரதுக்கான சுதந்திரம் மட்டுமே, எங்களுடைய கருத்துக்களை கொண்டு வரதுக்கான சுதந்திரம் அல்ல என்ற நிலைமை சர்வதேச ரீதியாக வந்துடுது. இப்ப போலதான் ஜூலியன் அசாஞ்ச், அவரோட ஷவுக்கு சங்கரோட அவரை எந்த வகையிலையும் ஒப்பிடலாது. ஜூலியன் அசாஞ்சுக்கு எதிராகவும் 2 பெண்கள் பாலியல் வன்முறை செய்த குற்றச்சாட்டு பிரித்தானிய. இந்த கேள்வியை நானே எதிர்கொண்டிருக்கேன். நான் சொல்லும் பொழுது சொல்லுவேன், ஜூலியன் அசஞ்சையும் ஷவுக்கு சங்கரும் உண்டு. அப்ப திமுக அரசும் பிரச்சனை அது அல்ல. ஷவுக்கு சங்கர் நல்லவரா, ஷவுக்கு சங்கர் சிறந்த பத்திரிகையாளர், அந்த புள்ளியில ஷவுக்கு சங்கர் ஒரு அதிமுகவினுடைய செயற்பாட்டாளராக அல்லது RSS செயற்பாட்டாளராகவே இருக்கட்டும், அது அல்ல பிரச்சனை. அதற்காக இவர்கள் கை செய்கின்றார்களா, சமூக நீதியை காப்பதற்காக நடைமுறைப்படுத்துகிறார்களா? இல்லை. அங்கு அதிகார மையங்களுக்கு இடையிலான போட்டி முருகல் நிலை தொடர்பாக இருக்கின்ற சர்ச்சையில் இவர் எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றார் என்ற பட்சத்தில் அவரை முடக்குவதற்கான, அவருடைய வாய்ஸை முடக்குவதற்கான செயற்பாடுதான் இது. இன்று குண்டாஸ் போட்டிருக்கின்றார்கள், அவர் மீது குண்டாஸ் போட்டிருக்கின்றார்கள். குண்டாஸ் ரத்து செய்வதற்கான வழக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. இன்று எல்லோரும் சொல்லுகின்றபடியும் குண்டாஸ் அவர் மீது போடப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மனித உரிமை ஆர்வலர், காவல்துறையினுடைய வன்முறையை எதிர்க்கின்றீர்கள் என்றால் குண்டாஸை எதிர்க்க வேண்டும். குண்டாஸ் என்ற சட்டம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதுதான் நிலை. அது ஷவுக்கு சங்கர் மீது போட்டா ஓகே, அவர் ஒரு தரகராக இருந்திருக்கின்றார், இவர்கள் சொல்வது செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரராக இருந்திருக்கின்றார் அல்லது செக்ஷுவல் ஒஃபெண்டராக இருந்திருக்கின்றார் என்று பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லட்டும். அவ்வாறு இருந்தாலும் நீங்கள் குண்டாஸை எதிர்ப்பீர்கள் என்றால் யார் மீது குண்டாஸ் போடுவதை நீங்கள் எதிர்க்க வேண்டும். நாங்கள் ஒருமித்த கருத்துக்கு வரலாம். என்றால் வோல்டேர் சொன்னது போல, உன்னுடைய கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உன்னுடைய கருத்தை வைக்கிறதுக்கான அந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கத்தான் வேணும். அதுக்கு அப்பால ஆறுன்றதுல மாபெரும் இடைவெளி இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
அதான் உங்களோட நிலைப்பாடு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து சங்கர் சொல்வதில் பல சொல்கிறார், சங்கர் பொய் சொல்லுகின்றார், சங்கர் பல தகவல்களை திரித்து சொல்லுகின்றார் என்று அதற்கான வழக்கை நடத்துங்க. இது ஒரு அவதூறு வழக்கு. இப்ப பெண்கள் மீது அவர் பேசியது ஒரு அவதூறு. அந்த அவதூறு வழக்கை அது குற்றவியல் இல்லை தான். அது என்ன எனக்கு தெரியல, இந்தியாவில் அது குற்றவியல் தண்டனையா ரிமாண்ட் பண்ண முடியுமா என்று எனக்கு தெரியல. ஆனால் இப்ப இங்கேயாவது ஒரு சிவில் கேஸ் இதே பிரச்சனை இலங்கை என்ற யுத்த முடிவுலையும் வந்தது. அதாவது முள்ளிவாய்க்கால் முகாம்கள்ல தடுத்து வைக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகள், இது போன்ற செய்திகள் எல்லாம் பெறப்படும். நிச்சயமாக சில பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனா இது ஏனைய பெண்களையும் அங்கு சென்ற எல்லா பெண்களையும் அவமதிக்கின்ற ஒரு பிரச்சாரமாக நடந்தது. அதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்கள் திமுகவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை வச்சு கொண்டு வாரீங்க. இப்ப திமுக வெளியேறி அதிமுகவும் அதிமுகவோட துணையோட பிஜேபி வந்தால் தமிழகம் எப்படி இருக்கு? அதில் உண்மையை சொல்ல போனால் அங்க இருக்கின்ற தமிழ்நாடு அரசு என்பது மாறி மாறி அவர்களுக்கு உள்ளேயே ஒரு அக்ரிமெண்டோட தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். திமுக வந்தால் அதிமுகவினுடைய ஊழலை கண்டுகொள்வதில்லை, அதிமுக வந்தால் திமுகவினுடைய ஊழலை கண்டுகொள்வதில்லை. இவர்களே பேசுவார்கள் ஊழல் என்று சொல்லி. இப்ப ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை பற்றி சங்கர் ஆதரவா பேசிவிட்டார் என்று சொல்லி குமுறுகிறார்கள். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதில் இருந்த போலீசார்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, மிஞ்சி போனா சஸ்பென்ஷன் தான் வழங்கப்பட்டிருக்கு. இவ்வாறு தான் இருக்கின்றது தவிர காவல்துறையின் நடைமுறையில் ஏது மாற்றம் இருக்கின்றதா? அது அதிமுக வந்தான திமுக வந்தான இந்த காவல்துறையின் நடைமுறையில் ஏதாவது மாற்றம் இருக்கு அல்லது அங்கிருக்கின்ற அரச இயந்திரத்தின் நடைமுறையில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா என்றால் எதுவுமே மாறுவதில்லை. திமுக வந்துவிட்டால் சமூக நீதி நிலைமை நாட்டப்படும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? என்ன சமூக நீதி அங்கு நிலைநாட்ட? அண்மையில் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் பகுதியிலே இருக்கின்ற ஒரு தண்ணி தொட்டியில் மெலத்தை கொண்டே கலந்தார்கள். இந்த சமூக நீதி திமுக அரசு என்ன நடைமுறையை எடுத்தது? அல்லது இதில் அதிமுக அரசு இருந்தால் ஏதாவது நடைமுறையை எடுத்திருக்குமா என்றால் அவர்கள் தங்களுடைய ஓட்டு வங்கியை காப்பாற்றுவதற்கு அங்கு என்ன பெரும்பான்மை சாதி இருக்கின்றது அந்த சாதியினுடன் ஒத்துழைத்து சென்று அந்த வாக்குகளை நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த சாதிய ரீதியாக பிளவுபட்டிருக்கின்ற அந்த சமூகத்தில் சாதிய வாக்குகள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த நிலைப்பாட்டுடன் தான் அங்கு இருக்கின்றது. இதே நிலைப்பாடுதான் காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, இதே நிலைப்பாடுதான் அங்கு இருக்கின்றது. அங்கிருக்கின்ற இந்த இந்துத்துவா என்பதை ஒழித்து கட்டுவதற்கு அல்லது இந்துத்துவா என்று திமுக சனாதனத்திற்கு எதிரான கட்சி என்று சொல்லுவார்கள். சனாதனத்திற்கு எதிரான நிலைப்பாட்டுடன் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு திமுக தமிழ்நாட்டிற்குள் எவ்வளவு மும்முரமாக செயற்படுகின்றது, RSS செயற்படுகிற அளவுக்கு அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த இந்து ஓட்டுக்களை வாக்குகளை சுவீகரிப்பதற்காக ஓரளவிற்கு தங்களை சமூக நீதி இயக்கமாக காட்டிக் கொள்வதற்கு இந்த இடஒதுக்கீடு போன்ற விடயங்களுடன் தங்களை பிணைத்துக் கொள்பவர்களாக தான் இருக்கின்றார்களே தவிர ஒரு பெரிய அளவான மாற்றத்திற்கு ஒரு சமூக மாற்றத்தையோ அல்லது ஒரு ஆக குறைந்தது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாற்றம், ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பெருத்த மாற்றத்தையோ ஏற்படுத்துவதற்கான எந்த நடைமுறைகளுமே அங்கு அவர்கள் எடுத்துக்கொள்வது. உங்களை போன்ற புரட்சிகர சக்திகள்ல உள்ள மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்கள் இவர்கள் செய்யல, திமுக செய்யல என்று நீங்கள் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை அடுக்கிக் கொண்டு போய் அவர்களை பலகீனப்படுத்துறதன் மூலம் அங்கே ஒரு RSS ஆட்சி வாரத்துக்கான வாய்ப்பை திறந்து விடுற மாதிரி அமையாது. ஏனென்றால் உங்களால அங்கே ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கான வழி இல்லை. நீங்கள் சார்ந்த சக்திகளிடம், நீங்கள் சார்ந்த முற்போக்கு அல்லது இடதுசாரி சக்திகளிடம் தமிழக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சக்தி இல்லை. ஆனா நீங்கள் திமுகவை பலவீனப்படுத்துறதன் மூலம் திமுகவிலும் பார்க்க மோசமான ஒரு ஆட்சி அங்க நிறுவனத்துக்கான ஒரு ஏதுதலை ஏற்படுத்துறதா தானே அது முடியும். இல்ல, முதலாவது விஷயம் என்ன சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RSSஓ பிஜேபியோ இந்துத்துவ சக்திகளோ ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. கடந்த இன்னும் ஒரு 20 வருடம் 30 வருடத்துக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவின் ஊடாக அவர்கள் உள்ளுக்கு வருவார்கள். அதிமுக இந்த முறை கூட்டு சேர்த்துக் கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அதன் மூலம் தாங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். பாஜக அதிமுக வழியாக வந்தாலும் பாஜக நினைக்கின்ற அனைத்தையுமே நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த ஆட்சியிலே பார்த்திருந்தோம். அப்போது அதிமுக பிளவுபட்டிருந்தது. அதிமுகவிற்குள் தலைமை தொடர்பான சிக்கல்கள் இருந்தது. இந்த வழக்குகளை போட்டுதான் இவர்களை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். இந்த மாதிரியான சிக்கல் அங்கு இருந்திருக்கின்றது. உண்மையில் நீங்கள் ஏன் RSSஓ இந்துத்துவ கட்சிகளோ அங்கு ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் எங்களை போன்று இருக்கின்ற இடதுசாரிய சக்திகள், இடதுசாரிய தமிழ் தேசியம் பேசும் சக்திகள், இடதுசாரிய கட்சிகள், தேர்தலை எதிர்கொள்ளாத, தேர்தலில் பங்கெடுக்காத முற்போக்கு தலித்திய இயக்கங்கள் போன்ற பல்வேறுபட்ட இயக்கங்களினுடைய செயற்பாடு என்பது RSS இந்துத்துவ சக்திகளை அங்கு வளர விடாமல் தடுக்கின்றன. இது ஒரு
மிக முக்கியமான செய்தி இது. அதனால் தான் என்ன நடக்கின்றது என்றால், வாக்களிக்கும் பொழுது மக்கள் அதிமுக திமுக என்று மாறி மாறி வாக்களிக்கின்றனர். திமுகவும் அதிமுக ஏற்கனவே பலவீனப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கின்றது. நாங்கள் பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. அவர்கள் ஏற்கனவே பலவீனப்பட்டு தான் இருக்கிற தெரிவு அது ரெண்டும் தானே. அதான் பிரச்சனையா இருக்கு. அந்த தெரிவினை உடைப்பது என்பது மிக நீண்ட ஒரு அரசியல் பயணம். இந்தியா போன்ற நாட்டில், தமிழ்நாடு போன்ற நாட்டில் ஊடகங்கள் என்பதா சொல்லுறேன், மிக பெரும் முதலாளிகளிடமும் அங்கு இருக்கின்ற தரகு முதலாளித்துவ சக்திகளிடமும் தான் இந்த ஊடகங்கள் என்பது கையில் இருக்கின்றது. இதை திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுகின்றதாவே இதனை உடைப்பது என்பது மிக பெரிய ஒரு பயணம். ஆனால் அந்த உடைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படையாக பார்க்கின்றோம். அந்த உடைவு இப்ப நாங்கள் டிஎன்ஏ பற்றி சொல்லும் போது டிஎன்ஏ உடைக்கப்பட வேண்டும். ஆனால் உடைக்கப்பட்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் மக்கள் என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாற்று சக்தியாக ஒன்றை நிறுத்தாமல் இருக்கின்ற ஒன்றை உடைக்க முடியாது. ஆனால் மக்களை இந்த மாற்று சக்திகள் கட்டப்படும் வரை அல்லது மாற்று சக்திகள் வரும் வரை திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு, ஒரு தவறான சாய்ஸை நாங்கள் மக்கள் முன்னால் வைத்துக் கொண்டு இருந்தால் மக்கள் தொடர்ச்சியாக அந்த மனநிலைக்கு தான் இருப்பார்கள். இன்று இருக்கும் மக்கள் அந்த இருக்கும் மனநிலைக்கு வெளியில் மக்களை கொண்டு வருவது என்பது மிக சிக்கலான ஒரு விடயம். அதற்கு காரணம் அதிகாரம், ஊடகம், காவல்துறை போன்ற பல்வேறுபட்ட அதிகாரம் மிக்க சக்திகளை இந்த ஆளும் வர்க்கம் தங்கள் கைகளுக்குள் வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த உடைவு என்பது மிக மிக கடினமான விஷயம். ஆனால் அந்த உடைவை நோக்கி நகர்த்துவதுதான் எங்களை போன்றவர்களுடைய மிக முக்கியமான வேலை திட்டமாக இருக்கு. பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில பாத்தீங்கன்னாலும் பிரச்சனை சக்திகள் முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் கூட அதுகின்ற கடைசி கட்டத்துல ஏகாதிபத்தியங்களாலையும் அல்லது சக்திகளாலும் ஹைஜாக் பண்ணப்படுறதுதான் கடைசியான அரப் ஸ்பிரிங் இருக்கலாம் அல்லது கடைசியா நடந்த அரகலியா போராட்டம் கூட கடைசியா கோதபாயாக்கு மாற்றாக ரணில கொண்டு இருத்தினதுலதான் முடிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல, முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டும், இது தமிழ்நாட்டிற்குள் உள்ளே இருக்கிற பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டிற்குள் ஒரு புரட்சிகர சக்தி என்பது ஆட்சிக்கு வருகின்றது என்பது இங்கு இருக்கும் உலகளாவிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டிற்குள் மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் ஒரு புரட்சிகர இயக்கம் ஆட்சிக்கு வருவதை உலகளாவிய முதலாளித்துவ இந்த அதிகார சக்திகள் ஏற்காது. அதனை உடைத்து விடுவதற்கும் அதனை நிர்மூலமாக்குவதற்கும் தான் இந்த சக்திகள் எதிராக வேலை செய்யும். ஒன்றில் நீங்க சொல்வது போல தங்கள் கட்டுக்களில் இருந்து உடைபட்ட கையை விட்டு போய்விட்டால் அதை உள்வாங்கி செறித்து தங்களுக்குள்ளேயே அதனை ஹைஜாக் பண்ணிக் கொள்வார்கள். நீங்க சொன்னது போல அரகலையா போன்ற போராட்டங்கள் அதன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாம போனதற்கு காரணம் இதுவும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான அமைப்பாய் திரளும் ஒரு விடயத்தில் இருக்கின்ற வீக்னஸும் இந்த புரட்சிகர சக்திகளிடம் முன்னின்று நடத்துபவர்களிடம் இருக்கின்ற வீக்னஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அது சரியாக மக்களுடைய பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அதனை கொண்டு சேர்ப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் 1970களிலேயே பார்க்கலாம், இந்த தமிழ் தேசிய எழுச்சி என்பது வீறு கொண்டு வரும் பொழுது சாதிய போராட்டங்களில் முன்னின்று சண்டை செய்த கம்யூனிஸ்ட் கட்சி, இலங்கை சமூக தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேசிய போராட்டத்தில் எவ்வாறு கோட்டை விட்டதன் ஊடாகத்தான் இளைஞர்கள் தமிழரசு கட்சியை நோக்கி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியை நோக்கி செல்வதற்கு அல்லது ஆயுத போராட்டத்தை நோக்கி செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக அது அமைந்திருக்கின்றது. அன்றும் அவர்கள் மாகாண சபையை தான் முன்வைத்தார்கள், இன்றும் கேட்டால் மாகாண சபையை தான் அது ஒரு சரியான தெரிவா சொல்வார். இந்த புரட்சிகர சக்திகளாக முன்னின்று செயற்படுபவர்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் சரியான ஒரு புரோகிராம், ஒரு திட்டமிடலை வைக்காவிட்டால் நடக்கின்ற பிரச்சனையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஜெரமி கோர்பினை குறிப்பிட்டிருந்தோம். ஜெரமி கோர்பின் அந்த நேரத்தில் லேபர் கட்சியில் இருந்து வெளியில் வந்து புரட்சிகர சக்திகளுடன் இயங்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் கட்சியினுடைய லோயாலிட்டிக்காக இருந்தார். அது அவருடைய தவறான முடிவு இல்லையா? அதன் அடிப்படையில் தான் அவர் இன்று வந்திருக்கின்றார். இன்று அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவை இவ்வாறான அரசியல் தூய்மை, இப்ப நீங்கள் சொல்ற அந்த அரசியல் தூய்மையை கடைபிடிக்கிறது அவ்வளவு இலகுவான விஷயமும் அல்ல. இப்ப நாங்கள் திமுக மீது மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்க சொல்ற அந்த கருத்துக்கள்ல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி மக்கள் சார்ந்த அரசுகள் அல்ல. ஆனா இதை ஒப்பிட்ட அளவுல தானே பார்க்கலாம். இந்தியாவோட ஒப்பிட்டு பார்ப்பீர்களா இருந்தால் தமிழகம் பல ஓரளவுக்கு முன்னேற்றகரமான நிலையில இருக்கின்றதை பலரும் ஏற்றுக்கொள்வார். குறிப்பாக இந்த சாதிய ஒடுக்குமுறை பிரச்சனை எல்லாம் வட மாநிலங்கள்ல இருக்கிற அளவுக்கு மோசமானதாக இல்லை. வட மாநிலங்கள்ல கொலை அளவுக்கு அது போய்கொண்டிருக்கு. அடுத்தது அபிவிருத்தி என்று பார்த்தா தமிழகம் மட்டும்தான் அபிவிருத்தியை ஜனநாயகப்படுத்தி இருக்கின்ற ஒரு பார்வையோடு இருக்குது. அதாவது அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வட மாநிலங்கள்ல மிக மோசமானதாக இருக்கு. தமிழகம் இன்னும் தக்க வச்சு கொண்டிருக்கிறது. திமுக காரணம் இல்லை என்றால், திமுக
திமுகவோ அதிமுகவோ காரணம் இல்லை என்றாலும் அங்கு அவர் அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றின அந்த விஷயங்கள்ல வந்து அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இல்ல, இதில் முக்கியமாக இது திமுக அதிமுகவினுடைய ஆட்சியால் இடம்பெற்றதா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு சமூக அரசியல் இயக்கம் வந்து மிக வலுவாக இருந்திருக்கு. அது பெரியார் முன்னெடுத்த இயக்கமாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் நக்சலைட்டுகளுடைய போராட்டங்கள் இயக்கங்கள் என்பது மிக வலுவாக அங்கு இருந்திருக்கின்றது. அந்த சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்கு, அது ஒரு சமூக பிரஜையை வந்து அதிகப்படுத்தி இருக்கின்றது. அது கல்வி சார்ந்தும், தமது உரிமை சார்ந்தும், மொழி சார்ந்த உரிமை சார்ந்தும், தொழிலாளர்கள் உரிமை சார்ந்தும், தொழிலாளர்களுடைய போராட்டம் சார்ந்தும் ஒரு சமூக பிரஜையை அங்கு உயர்த்தி விட்டிருக்கு. அந்த சமூக பிரஜையில் இருந்து சமூக பிரஜையை பிரதிபலிப்பதாகத்தான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் பாஜகவை எடுத்துக்கொள்ளுங்கள். வடநாட்டில் செய்யும் விஷயங்களை பாஜக தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அதுக்கு அதிமுக திமுக காரணம் இல்ல, அங்க இருக்கின்ற சமூக பிரஜை இருக்கின்றது இல்லையா, அவர்களும் வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த பிரஷர் தான் திமுகவும் இருக்கு. இப்ப திமுக இடஒதுக்கீட்டை மறந்து விட்டு அங்க அரசியல் செய்ய முடியாது. திமுக எல்லாம் அங்க இருக்கின்ற கட்சிகள் யாரும் அந்த இடஒதுக்கீட்டை மறந்து விட்டு அரசியல் செய்ய முடியாது. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை அங்க இருக்கின்ற. அதற்கு காரணம் இந்த இயக்க அரசியல், இந்த புரட்சிகர போராட்ட அரசியல் தான் காரணம். என்ன நடந்திருக்கின்றது என்றால், அந்த போராட்ட புரட்சிகர அரசியலை மழுங்கடிக்கும் விதமாகத்தான் இந்த திமுக அதிமுகவினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்றால், இன்று மே 17 இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போராட்ட புரட்சிகர அரசியலை முன்வைக்கின்றது. விமர்சனங்கள் இருக்கின்றது பல்வேறு. ஆனால் தேர்தல் காலத்தில் நீங்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு பிரஷர் இருக்கின்றது அவைக்கு. அதில் இன்று செயற்படுகின்ற முற்போக்காளர்கள், மார்க்சியவாதிகள் என்று என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நீங்கள் திமுக ஆதரவு அளிக்காவிட்டால் நீங்க பாஜகவிற்கு ஆதரவு அளிக்கின்றீர்கள் என்ற ஒரு போக்கை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இது ஒரு போராட்ட அரசியல், மக்களுடைய போராட்டம் சார்ந்தா நாங்கள் முன்வைக்க முடியுமே தவிர தேர்தல் அரசியலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது எமது நிலைப்பாடு அல்ல. திமுக என்ற ஒரு கட்சி ஒரு புரட்சிகர கட்சி அல்ல. திமுகவினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது, அதனை விமர்சிக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஒரு புள்ளியை முன்வைக்கின்றார்கள். அதாவது தொகுதி சார்ந்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தொகுதி சார்ந்து முடிவெடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம். ஆனா இன்று திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எங்களுக்கு வாக்களித்து விட்டு நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப முக்கியமா நீங்க கேட்ட அடிப்படை இந்த போராட்ட இயக்க அரசியல் ஒரு புரட்சி அரசியலை நோக்கி நகர்ந்திருக்க வேண்டிய தமிழ்நாட்டின் சூழ்நிலையை ஹைஜாக் பண்ணி அது வெறும் ஒரு வாக்கு அரசியலாக மாற்றிய விஷயத்தை தான் அதிமுக செய்திருக்கு. இதே பின்னணியை தான் நாங்கள் இங்கேயும் பார்க்கிறோம். இது நான் நினைக்கிறேன் ஒரு புள்ளியில கொண்டு முடிச்சிருக்கிறோம். என்னென்றால், அரசியல் பிரஞ்சையொன்று நாங்கள் எப்பவும் தக்க வச்சிருக்கிறோம்ன்றது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில தான் நாங்கள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை ஏற்படுத்தலாம். வன்முறையை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துடைய வன்முறை யாருக்கு எதிராக போனாலும் அதுக்கான குரலை எழுப்ப வேண்டும் என்ற இந்த புள்ளிகளோடு நாங்கள் நீண்ட உரையாடலை முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நடேசன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி.